ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்டானி ஹியர். ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு சீசனல் வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போது நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா ஹம்பிள் யோர் செல்ஃப். ஸோ இந்த சீசனில் நம்ம 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 கேட்குற வேர்ட் கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா ஹம்பிள் யோர் செல்ஃப். மேபி ஒரு பர்டிகுலர் வேர்ஸ் இருக்கும் ஏசாயாவில். அதாவது நான் வந்து ரெட்டுடுத்தி நான் வந்து இத்தனை விஷயம் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் ஏன் வந்து எங்களோட ஜபங்களை இது இப்போ கேட்காம போகிறீங்க. அதாவது பேசிக்காக என்னென்னா கர்த்தரோட பிள்ளைகள் அந்த ஒரு இன்சிடெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருப்பாங்க. எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? உபவாசம் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன உபவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கு அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. இதுதான் உண்மையான உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லிஸ்ட்டே இருக்கும். இதை பண்ணோம், அதை பண்ணோம், அக்கிரமத்தின் நுகத்தை இது முறிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு இருக்கும். அந்த லிஸ்ட்டு சொன்னதுக்கப்புறம் கர்த்தர் வந்து ஒரு பர்டிகுலர் வார்த்தை சொல்லுவார். என்னென்னா, உங்களுடைய பாவங்கள் தான் உங்களுடைய ஜெபம் வந்து என்கிட்ட கேட்கப்படாதபடி உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு அந்த வார்த்தையில் அதை நம்ம கேட்போம். அந்த சாப்டரில் அப்படி ஒரு வார்த்தை வரும். மேபி அதே வார்த்தையை கர்த்தர் இப்போ நம்மளை பார்த்து சொல்கிறாரு. என்னது அப்படியா, நான் பாவம்லாம் பண்ணல அப்படின்னு நம்ம ஒரு வேளை சொல்லலாம். நம்மில் பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமளே வஞ்சித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம். நமக்கு எத்தனையோ விதமான பாவங்கள் நமக்கு பாவனை தெரியாமல் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஸோ அப்போ என்ன தான் பண்ணுறது? ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னா மொத்தம் ரெண்டு காரணம். ஒன்று வந்து ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆன்சர் ஆல்ரெடி கொடுத்துருப்பார். அதை நம்ம போயிட்டு மறுபடியும் கேட்க முடியாது. உனக்கு தான் தெரியும் ஆன்சர், அது வேறு மறுபடியும். ஸோ இப்போது ஒரு பாஸ் இருக்கார். அவர் ஒரு பர்டிகுலர் ஒர்க் அசைன் பண்ணி இதுதான் ஒர்க்குன்னு சொல்லியாச்சு. உங்களோட மொத்த ஒர்க்கு அதுக்கான எல்லாமே கொடுத்தாச்சு. மறுபடியும் போய் கேட்டால் அந்த பாஸ்க்கு கோவம் வந்து என்ன பண்ண திட்டி அனுப்புவாங்க. அந்த மாதிரி கூட கர்த்தர் ஒரு வேளை கோவமாக, ஆனால் நம்ம பாஸ் என்ன பண்ண கோவமாக இல்லாதனால தான் இந்த மெசேஜ் இப்போ நீங்கள் கேட்கும்படியா, நம்ம இந்த நேரத்தில் கேட்கும்படியா நம்மக்கிட்ட இந்த மெசேஜ் கர்த்தர் என்ன பண்ணுறது கொடுக்குறாரு. யூ நோ தி ஆன்சர் ஆல்ரெடி. டோன்ட் கீப் ஆஸ்கிங் மீ த சேம் கொஸ்டின் அகெயின் அண்ட் அகெயின். அப்படி இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் ஏன் நம்மளோட பேருக்கு ஆன்சர் வராதுன்னா நம்மளுடைய பாவங்கள் நடுவில் நிற்கிது. அப்போ என்ன பண்ணும் இந்த சீசனில் அப்படின்னா ஹம்பிள் யோர் செல்ஃப் ஃபார் எனி ப்ரேயர். என்ன ஜெபம் என்ன விஷயமா இருந்தாலும் when we humble ourselves, நம்மளை கர்த்தர் முன்பாக தாழ்த்தி ஆண்டவரே தேவன் எப்படி தாவீது 51ஆம் சங்கீதத்தில் பண்ணுறாரு ஜெபம். நான் வந்து தேவனுக்கு முன்பாக அப்படியே ஓப்பனாக ஒத்துக்கிறேன். அப்படி அந்த மாதிரி ஓப்பனாக யாருமே அவ்வளோ ஓப்பனாக ஒத்துக்கிற மாதிரி நம்ம ரொம்ப பார்க்குறது கஷ்டம். அந்த மாதிரி டேவிட் மாதிரி நம்ம போய் ஓப்பனாக ஆண்டவரே திஸ் இஸ் மீ, நான் இப்படிலாம் இருக்குது ஓப்பனாக போய் ஓப்பன் ஹார்ட்டோட காட் கிட்ட நம்ம ஹார்ட்டை ஓப்பன் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம ஜெபங்களை கர்த்தர் நிச்சயமாக கேட்டு நமக்கு ஆன்சரை கொடுப்பார். ஆல்ரெடி கொடுத்துருந்தா கூட நம்மளுடைய பாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்டிலான பாஸ். அவர் மறுபடியும் வந்து நிதானமாக நம்மளுடைய பிளேஸ்க்கு வந்து நிதானமாக நமக்கு ஆன்சர் கொடுக்க ரெடி. ஆனால் அந்தளவுக்கு அவர்கிட்ட உட்காந்து அவர் சத்தத்தை கேட்டு நம்மளை முற்றிலும் தாழ்த்துற அளவுக்கு நம்ம ரெடியா? இந்த சீசனில் என்ன ஜெபங்களாக இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட அதை ஓப்பனாக சொல்லிவிட்டு அவர் முன்பாக நம்மளை எந்த அளவுக்கு தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு நம்மால் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு இந்த சீசனில் நிச்சயமாக தருவாராக. மே ஹி ஹெல்ப் யூ அண்ட் மீ டு ஹம்பிள் ourselves in the presence of the Lord so that we can receive our prayers answered. இதே போல் இன்னொரு சீசனல் வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். See you in the next video. Bye. And also ஒருவேளை நீங்கள் உண்மையாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 51ஆம் சங்கீதத்தை நம்ம வந்து ரீட் அலாங் அண்ட் கமெண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி பண்ணி அது ஒரு ஜெபம் மாதிரி வச்சுருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். You can surely make use of it. See you in the next video. Bye.